வெல்கம் டு வின்னர் சாய்ஸ் ஐஏஎஸ் அகாடமி. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்குறோம்னா இடுகுறி பெயர் மற்றும் காரண பெயர் இந்த ரெண்டு தலைப்பை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் இந்த வீடியோவில். ஃபர்ஸ்ட் இடுகுறி பெயர். ஸோ இந்த இடுகுறி பெயர் அப்படின்னா என்னன்னா, நம்மளுடைய முன்னோர்கள் எந்த ஒரு காரணமும் கருதாம ஒரு பொருளுக்கு பெயர் வைத்தாங்கன்னா அதை இடுகுறி பெயர்னு சொல்லுவாங்க. இந்த இடுகுறி பெயரை மொத்தம் நம்ம ரெண்டா பிரிச்சுக்கலாம். இடுகுறி பொது பெயர் மற்றும் இடுகுறி சிறப்பு பெயர் அப்படின்னு நம்ம ரெண்டா பிரிச்சுக்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் பாருங்க, இடுகுறி பொது பெயர். எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, மரம், காடு. அதாவது மரம்னு சொல்லும்போது எல்லா வகை மரங்களையும் குறிக்கும். மா, பலா, வாழை, வேப்ப மரம், இந்த எல்லா மரத்தையும் குறிக்கும். எல்லா மரத்துக்கும் பொதுவான பெயராக மரம் நம்ம சொல்லியிருக்கோம். அடுத்த எக்ஸாம்பிள் காடு. காடுன்னு சொல்லும்போது அதாவது மூங்கில் காடு, கருவேலங்காடு, தேக்கங்காடு, இப்படி நிறைய வகையான காடுகள் இருக்குல்ல. இந்த காடுகளுக்கு எல்லாத்துக்கும் பொதுவாக நம்ம ஒரே வார்த்தையில காடுன்னு சொல்றோம். ஆனா எந்த ஒரு காரணமுமே நம்ம கருதாம அதுக்கு பெயர் வைத்திருக்கோம். இப்போ இடுகுறி பொது பெயர். எக்ஸாம்பிள் மரம், காடு. இனி இடுகுறி சிறப்பு பெயர். இது அதாவது எந்த ஒரு காரணம் கருதாம பெயர் வைத்ததுதான். ஆனா மரம், அதுல எந்த மரம் அப்படின்னு சொல்லக்கூடியதான் இடுகுறி சிறப்பு பெயர். அதாவது மரம் என்ன மரம், அதாவது மாமரம், அதை கரெக்டா எந்த மரம்னு நம்ம கரெக்டா சொல்லக்கூடியதான் இடுகுறி சிறப்பு பெயர். காடு, அது எந்த வகை காடு, அதாவது கருவேலங்காடு, அதுக்கு ஒரு மூங்கில் காடு, அப்படி நம்ம செப்பரேட்டா அதை பிரிச்சு சொல்லக்கூடியதான் இடுகுறி சிறப்பு பெயர். அடுத்து என்ன பார்க்கிறோம்னா காரண பெயர். இந்த காரண பெயர்னா ஏதாச்சும் ஒரு காரணம் கருதி அதுக்கு பெயர் வைத்திருப்பாங்க. அதனால நம்ம அதை என்ன சொல்றோம்னா காரண பெயர்னு சொல்றோம். இந்த காரண பெயர் மொத்தம் நம்ம ரெண்டா பிரிச்சுக்கலாம். அதாவது காரண பொது பெயர் மற்றும் காரண சிறப்பு பெயர் அப்படி நம்ம ரெண்டா பிரிச்சுக்கலாம். காரண பொது பெயர், அதாவது இதுக்கு எக்ஸாம்பிள், அதாவது ஏதோ ஒரு காரணம் இருக்கும், அந்த காரணத்தை கருதி அதுக்கு பெயர் வச்சிருப்பாங்க, எல்லாத்தையும் சேர்த்து பொதுவான பெயரா வச்சிருப்பாங்க. அதுதான் காரண பொது பெயர்னு சொல்லுவாங்க. அதாவது எக்ஸாம்பிள் பறவை, அணி. அதாவது பறவை, பறவைன்னு சொல்லும் போது எல்லா வகையான பறவைகளையும் குறிக்கும். அதுதான் காரண பொது பெயர். அணி, அதாவது அணிகலன், அதாவது நம்மளுடைய கையில் அணியக்கூடியதா இருக்கட்டும், காதில் அணியக்கூடியது, கழுத்தில் அணியக்கூடியது, எல்லா வகையான அணிகலன்களையும் சேர்த்து அணின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஏதோ ஒரு காரணத்தை வைத்து அதுக்கு பெயர் வைத்திருக்காங்க. அதாவது காரண பொது பெயர் எல்லாத்தையும் சேர்த்து, பறவை எல்லா வகையான பறவையும் சேர்த்து, அணிகலன் அணி எல்லா வகையான அணிகளையும் சேர்த்து ஒரு அணின்னு பெயர் வச்சிருக்காங்க. ஒரு காரணத்தோட பெயர் வச்சிருக்காங்க. இனி காரண சிறப்பு பெயர். இந்த காரண சிறப்பு பெயர் என்னன்னா, பறவை அது என்ன பறவை அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியதான் காரண சிறப்பு பெயர். அதாவது பறவையில நிறைய வகையான பறவைகள் இருக்கு. மரங்கொத்தி, கிளி, பச்சை, இப்படி நிறைய வகையான பறவைகள் இருக்குல்ல. சோ அதுல எந்த வகையான பறவைன்னு நம்ம குறிப்பிட்டு கூறக்கூடியதான் காரண சிறப்பு பெயர். இப்போ அணி, அணியின் அணிகலன், அதாவது அணின்னா ஒரே வார்த்தையில முடிச்சுட்டோம். எல்லா வகையான அணிகலன்களையும் குறிக்கக்கூடியது அணின்னு நம்ம குறிச்சிட்டோம். இங்க காரண சிறப்பு பெயர்ல அந்த அணியில என்ன அணி, அதாவது வளையல், அதாவது வளையல்னு சொல்லியிருக்கோம். ஏன் வளையல்னு சொல்லியிருக்கோம், அது வளைஞ்சு இருக்கிறதுனால அதை வளையல்னு சொல்றோம். இப்ப பாருங்க மரங்கொத்தி, அது ஏன் அதை மரங்கொத்தின்னு சொல்றோம், அதாவது காரணத்தோடு அதுக்கு சிறப்பு பெயர் வச்சிருக்காங்க. அது மரத்தை கொத்துறதுனால அதுக்கு மரங்கொத்தின்னு பெயர் வச்சிருக்காங்க. இவ்வளவுதான். சோ இதுல இருந்து நமக்கு வரக்கூடிய எக்ஸாம்ல நமக்கு கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்கு. இதை முக்கியமா நீங்க படிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.